வணக்கம். TN78 ஆடியோ டெக். இன்றைக்கி நம்ம அந்த 2.1 ஆம்பிளிஃபையர் மேக்கிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பாகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபாரம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. நம்மளோட 230 வோல்டேஜ் கரண்ட்டை சர்க்யூட்டுக்கு தேவையான வோல்டேஜ் அளவுக்கு மாற்றி கொடுக்குற ஒரே ஒரு காம்பனண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபாரம் தான். ஸோ இது ஆம்பிளிஃபையரோட ஹார்ட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமான பொருள். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபாரம் எடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 230 வோல்டேஜ் கரண்ட் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபாரம் 24 வோல்ட் 5 ஆம்பியரும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் 1.5 ஆம்பியரும் செகண்டரி லைனில் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபாரமாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், மார்க்கெட்டில் எல்லோரும் 8 ஆம்பியர் 10 ஆம்பியர்னு போட்டுட்ருக்குறாங்க, நீங்கள் இப்போ தான் 5 ஆம்பியர் எடுக்கிறீங்கன்ட்டு. அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு 2.1 நம்ம ஆம்பிளிஃபையர் மேக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபாரம் ரொம்பவே தாராளமாக போதுமான ஒன்று. நீங்கள் 8 ஆம்பியர் 10 ஆம்பியர் 2.1 ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபாரம் கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பேஸோட பஞ்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அவ்வளோதானே தவிர ஒரு 5.1 எஃபெக்ட் அளவுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு 8 ஆம்பியர் 10 ஆம்பியர் தாராளமாக நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 5.1 மேக் பண்ணிக்கலாம். 2.1 மேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபாரம் ஒரு 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபாரம் போடுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுங்கள். 2.1க்கு ஒரு 5 ஆம்பியரே போதுமானது. ஒரு 10க்கு 10 ரூமு, ஒரு 10க்கு 15 ரூமுக்கெல்லாம் தாராளமாக இதுவே போதும். தெரியாமல் தான் நிறையா பேர் வாங்கி காசை வீண் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து மிட் ரேஞ்சில் ஒரு 2.1 தயாரிக்கிறோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபாரம் தான் இந்த 24 வோல்ட் 5 ஆம்பியர் ஐசி டாட்டுங்கிற கம்பெனியில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு பவர் சப்ளை ரெடி பண்ணணும். அந்த பவர் சப்ளையை வச்சு நம்ம ஆடியோ போர்டுக்கும், நம்ம ப்ளூடூத் போர்டு, நம்ம ப்ரீஆம்ப் போர்டு, அப்புறம் கூலிங் ஃபேனு, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி கனெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபாரம் வாங்கிட்டோம். இதுக்கு அடுத்து ஒரு பவர் சப்ளை போர்டு நம்ம ரெடி பண்ணணும். அது வந்து அடுத்த வீடியோவில் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பவர் சப்ளை போர்டு, அம்மிங் பிரச்சனை இல்லாமல் வர மாதிரி ஒரு சப்ளை போர்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட வீடியோவில் போடுற அனைத்து டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பவர் சப்ளை போர்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே பெட்டராகவே காமிக்கிறேன். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், மேலாப்பில் பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.